guys, welcome to RS Journal. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி என்னோடய ரொட்டீன் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதுக்கு முந்தின வீடியோவில் எப்படி ஒரு ரொட்டீன் ப்ராப்பராக செட் பண்ணணுன்றதை கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதை பார்த்துட்டு வாங்க, அப்போ தான் இது புரியும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ நான் எப்படி செட் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் என்னோடய டைமிங்ஸ் நோட் பண்ணி வச்சுருவேன். ஒர்க் டைமிங் அண்ட் ரெஸ்ட் டைமிங் என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுருவேன். அதை லாஸ்ட் வீடியோவில் எலாபரேட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்துருங்க, ரைட்? தென் அதுக்கப்புறம் பிரெயின் டம்ப் பண்ணுவேன். பிரெயின் டம்ப்னால் எனக்கு மைண்டில் என்னென்ன தோணுதோ, என்னென்ன ஒர்க்ஸ் தோணுதோ அது எல்லாமே கம்ப்ளீட்டாக எழுதுவேன். இதில் வந்து என்னோடய கோல்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும், என்னோடய விஷ் ஆஃப் ரொட்டீன்ஸும் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டையுமே நான் வந்துட்டு ஒரே லிஸ்ட்டை கன்சாலிடேட் பண்ணி, அங்கே 2 லிஸ்ட்டை எழுதி கன்சாலிடேட் பண்ணோம்ல, அதுதான் இங்கே லிஸ்ட்டாக எழுதியிருக்கேன், ஒரே ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் ப்ராப்பராக அங்கே பண்ணுற மாதிரி தான் இங்கேயும் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 2ம் சேர்த்து ஒரு லிஸ்ட்டை எழுதுனதுக்கப்புறமா நான் எதை மார்னிங் பண்ணணும் அண்ட் எதை ஈவினிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி 2 லிஸ்ட்டு ஃபார்ம் பண்ண போகிறேன், ரைட்? ஸோ மார்னிங்னு போட்டு மார்னிங் டைமில் என்னென்ன பண்ணால் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகும் அண்ட் ஈவினிங் டைமில் என்னென்ன பண்ணால் பெட்டராக ஃபீல் ஆகும் அப்படிங்கிறத 2 லிஸ்ட்டாக எழுத போகிறேன். ஸோ அப்படி எழுதுனதுக்கப்புறமா என்னோடய மார்னிங் அண்ட் ஈவினிங்னு 2 லிஸ்ட்டுலையும் நான் வந்து நீட்ஸ், வாண்ட்ஸ் அண்ட் கம்பல்சரி இந்த 3ஐயும் மார்க் பண்ண போகிறேன். ஸோ என்னன்னு போட்டு ரவுண்ட் போட்டுருவேன், டபிள்யூன்னு போட்டு ரவுண்ட் போட்டுருவேன், சீன் போட்டு ரவுண்ட் போட்டுருவேன். நீட் அப்படின்னா ஆக்சுவலாக எனக்கு தேவை, எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நான் அதை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். வாண்ட்ஸ் அப்படின்னா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு டைம் இருந்துச்சுன்னா நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். கம்பல்சரினா இப்போ ப்ரஷிங் யோர் டீத், பாதிங், இதுதான் கம்பல்சரி ஆக்ஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே நான் 3 லிஸ்ட்டாக ப்ரையாரிட்டைஸ் பண்ண போகிறேன். ஸோ இதில் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பல்சரி ஆக்ஷன்ஸ் எல்லாமே எழுதிடுவேன். எழுதுனதுக்கப்புறமா எனக்கு ஒரு ரஃப்பாக தெரியும் ஒரு ஒர்க். இப்போ ப்ரஷ்ன்னு போட்டேன் அப்படின்னா ப்ரஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். நான் ப்ரஷ் பண்ணணுன்னா ப்ரஷ் மட்டும் பண்ண மாட்டேன். ஸோ ப்ரஷ் பண்ணுறேன், மவுத் வாஷ் யூஸ் பண்ணுறேன், டங் க்ளீனர் பண்ணுறேன். இது எல்லாமே என்னோடய டெய்லி ஒர்க். ஸோ இது ஒரு 3 மினிட்ஸ் என்னோடய ப்ரஷிங் இருக்கும், 1 மினிட் டங் க்ளீனிங் இருக்கும் அண்ட் 1 மினிட் மவுத் வாஷிங் இருக்கும். ஸோ இந்த இதுக்கு எனக்கு ஒரு ப்ராப்பர் 5 மினிட்ஸ் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ்ன்னு போட்டு ஹைஃபன் போட்டு பக்கத்தில் 5 மினிட்ஸ் அப்படின்றத நான் போட்டு வச்சுருவேன். ஸோ வச்சதுக்கப்புறமா எனக்கு ரஃப்பாக எவ்வளோ கம்பல்சரி ஆக்ஷன்ஸில் எனக்கு எவ்வளோ ஹவர்ஸ் எடுத்திருக்கு அப்படின்றது எனக்கு தெரியும். பை த வே இன்னொரு லிஸ்ட் ஆஃப் டைமிங் நான் போட்டதில் நான் எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ நான் 5 o'clock நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு கம்பல்சரி ஆக்ஷன்ஸ்க்கு எனக்கு ஒரு 1/2 hour ஆகுதுன்னா 5:30 தான் ஆகியிருக்கும். ஸோ எனக்கு பேலன்ஸ் நான் 6:30க்கு தான் நான் வீட்டிலேருந்து வெளியே போகும். 1 hour இருக்குது. ஸோ இந்த 1 hourல நான் என்னென்ன இன்பில் பண்ணலாம் அப்படின்றதில் ஃபஸ்ட்டு நீடில் என்னென்ன கொண்டு வரணும், ஹெல்த் வைஸ் அப்படின்றத பார்த்து, அப்புறம் மென்டல் வைஸ் பார்த்து, அப்புறம் வாண்ட்ஸை கொண்டுட்டு வருவேன். ஸோ இந்த மாதிரி எது ஆட் பண்ண முடியுமோ ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் நான் ஆட் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டரில் பண்ணணும் அப்படின்றது தான் டைம் பிளாக் பண்ணுவேன். இப்போ எந்திரிச்சோடனே நான் ப்ரஷ் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நான் மவுத் கேர் ஃபஸ்ட் பண்ணி முடிச்சிடுவேன். மவுத் கேர் பண்ண கையோடு நான் ஸ்கின் கேர், ஹேர் கேர் பண்ணுறது என்னோடய விஷ். ஏன்னா என்னோடய வாஷ் பேசின் பக்கத்தில் தான் என்னோடய ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்கும். ஸோ நான் அங்கே போகிறதோட நான் பண்ணி முடிக்கணும்னு நான் நினைப்பேன். அண்ட் தென் நான் ஸ்கின் கேர் பண்ணேன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும் பை த ஹோல் டே நான் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நான் எந்திரிச்சோடனே அதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு பண்ணுவேன். ஆனால் எனக்கு எந்திரிச்சோடனே பெட் எடுத்து வைக்கிறதுக்கு பிடிக்காது. ஸோ நான் ஆப்வியஸாக ஹேர் கேர் முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பெட் எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒர்க்ஸ் போகிற மாதிரி நான் பார்த்துப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் நான் டைம் பிளாக் பண்ணுவேன். ஸோ என்னென்ன டைமிங்க்கு என்னென்ன ஒர்க் எதுக்கப்புறம் எது பண்ணணும் அப்படின்றத ஆர்டராக எழுதுவேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ப்ரஷ் பண்ணுறது மவுத் கேர் போட்டிருப்பேன், 2வது போட்டு ஸ்கின் கேர் அண்ட் 3rd போட்டு ஹேர் கேர். ஸோ முடிச்சதுக்கப்புறமா 4th பார்த்தீங்கன்னா மேக் யோர் பெட் அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய ஒர்க்ஸ் இருக்கும். தென் இது மாதிரி எல்லாமே டைம் பிளாக் பண்ணதுக்கப்புறமா இங்கே தான் உங்களோட ப்ராப்பர் ஆக்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து வீக்கெண்டில் ட்ரையல் பண்ணணும். லைக் இப்போ உங்களுக்கு சாட்டர்டே சண்டே வீக்கெண்டுனா ஃப்ரைடே ஈவினிங் உங்கள் கையில் இது இருக்கணும் அண்ட் ஃப்ரைடே ஈவினிங் நீங்கள் இதுக்கான எல்லா ப்ரீ ஒர்க்ஸும் பண்ணி முடிச்சிருக்கணும். லைக் ஸ்கின் கேர் எல்லாம் ஒரே ப்ளேஸில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே. ஸோ முடிச்சதுக்கப்புறமா நான்
சாட்டர்டே, சண்டேஸ் 2 நாள் ட்ரையல் பார்ப்பேன். அண்டு ட்ரையல் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இந்த டைமிங் இப்போ நான் 5:00 நான் எந்திரிச்சேன் அப்படின்னா என்னால் 6:30க்குள்ளே வெளியே போக முடியுதா அப்படின்றத நான் யோசிப்பேன். 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே நான் கொடுத்துருக்குற ஒர்க் எல்லாம் முடிச்சிருக்கேனா அப்படின்னு பார்ப்பேன். லைக் ட்ரையல் வீக்கெண்ட்லேயும் நான் 5 மணிக்கு எந்திரிச்சு பார்ப்பேனான்னா இல்லை. ஸோ நான் எந்திரிக்கிறேன் இப்போ 8:00 எந்திரிச்சேன் அப்படின்னா ஸோ 8:00லேருந்து 9:30க்குள்ளே இந்த ஒர்க்ஸ் எல்லாம் என்னால் முடிக்க முடியுதா அப்படின்றத பார்ப்பேன். ஸோ சாட்டர்டே அதை பார்த்ததுக்கப்புறம் அதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா அது சண்டே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்ப்பேன். எனக்கு சண்டேயும் கிளாரிட்டி இல்லைன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் தான் அதை ஸ்டார்ட் பண்ணுவேன். இந்த வீக் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ரைட். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு எனக்கு எப்போ ப்ராப்பராக சண்டேஸில் எனக்கு ஓகே ஃபைன் இது பக்கா அப்படின்றது ஃபீல் ஆகுதோ அந்த மண்டேலேருந்து செட்டப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன் இந்த ரொட்டீனை. ஸோ இப்படி தான் என்னோடய ரொட்டீன் நான் செட் பண்ணுவேன். ஸோ இப்போது இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க. நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து என்னோடய ரொட்டீனில் நான் என்னென்ன ஃபாலோ பண்ணுறேன், என்னோடய ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப்.